தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்ற கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோர்க்கும் இறந்தோர்க்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவளே. மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மகிமை மறையுண்மைகள். முதலாம் மறையுண்மை, இயேசு உயிர்த்தெழுந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க.
ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தள்ளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும். ஆமேன். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. இரண்டாம் மகிமை மறையுண்மை. இயேசுவின் விண்ணேற்றத்தை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன்.
அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும். ஆமேன். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. மூன்றாம் மகிமை மறையுண்மை. தூய ஆவியாரின் வருகையை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தரலும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டரலும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியறலும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும். ஆமேன். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. நான்காம் மகிமை மறையுண்மை. இறை அன்னையின் விண்ணேற்பை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தரலும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டரலும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியறலும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும். ஆமேன்.
வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. ஐந்தாம் மகிமை மறையுண்மை. இறையன்னை விண்ணக மன்னக அரசியாக மணிமுடி சூட்டப் பெற்றதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். இறைவனை புகழ்ந்திட கூடிடுவோம். கரிகா பதனி கவதசதா கரிகா பதனி கரி சதசா. வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்காக நாங்கள் வாழ வேண்டும். இறைவனின் இல்லத்தில் நெடுநாள் வாழ இதயத்தில் அன்பு வேண்டும். வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்காக நாங்கள் வாழ வேண்டும். இறைவனின் இல்லத்தில் நெடுநாள் வாழ இதயத்தில் அன்பு வேண்டும். காண்கின்ற மனிதரை அன்பு செய்வோம், கடவுளின் அரசை இங்கு காண்போம். காண்கின்ற மனிதரை அன்பு செய்வோம், கடவுளின் அரசை இங்கு காண்போம். இறைப்பணி செய்து நிறைவுடன் வாழ நம்மை
இணைந்து இறைவனை புகழ்ந்திட கூடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த இறை மக்களை, பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய பங்கில் ஃபத்திமா மாதாவுடைய பெருவிழா ஒரு நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள், அவர் நமக்காக பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கையுடன் இத்திருப்பலியில் நாம் முழுமையாக பங்கெடுக்க நாம் செய்த அனைத்து பாவத்தையும் நாம் நினைவுக்கு கொண்டு வந்து ஆண்டவரை பார்த்து மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே, ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் மானத்தூதல் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மானோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சி
ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறைப்பொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெற செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பவுலும் பரணபாவும் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்கள் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்கள் ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறைவார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்களின் வழியாக செய்த அனைத்தையும், அவர் பிற இனத்தவரின் நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும்.
மாட்சியின் பேரொளியையும் போலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். யோவான், நான் புதியதோர் விண்ணகத்தையும் புதியதோர் மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலம் எனும் திருநகர் கடவுளிடம் இருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாய் இருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே கூடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவர் அவர்களுடைய கடவுளாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன என்றது. அப்பொழுது அரியானின் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகின்றேன் என்று கூறினார். மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது என்றார். ஆண்டவரிடம் அலுவாழ்க்கு. மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் எனும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
யூதாசு இறுதி இராவுணவின் அறையை விட்டு வெளியே போன பின் இயேசு இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவர்களுக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைக்கு அகில உலக திருச்சபையில் நாம் பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு திருப்பலியை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்த்தோம் என்றால் அன்பை பற்றி நான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுத்திருக்கிறார். அந்த பழைய கட்டளை என்னவென்று உங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக தெரிந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு இந்த புதிய கட்டளை வழியாக நாம் எப்படி நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வை நாம் வாழலாம் என்று வாருங்கள் நாம் ஒரு கண்ணோட்டம் செய்வோம். கிரேக்கு மக்களுக்கு அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கிரேக்கு மக்கள், த கிரீக்ஸ், அவர்களுக்கு அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர்கள் 3 வார்த்தை அன்பை அவர்கள் விளக்கம் வைத்திருக்கிறார்கள். 3 வார்த்தை. முதல் வார்த்தை என்னவென்றால், அதாவது ஈரோஸ். ஈரோஸ் என்றால் கணவன் மனைவி இருக்கிற அந்த அன்பு, உடல் ரீதியான ஒரு அன்பு. அது ஈரோஸ் என்று அவர்கள் கூறப்படும் அந்த அன்பு, ஈரோஸ். ரெண்டாவது அவர்கள் ஃபீலியா. ஃபீலியா என்றால் நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற அந்த அன்பு, குறிப்பாக நம்மளுடைய பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு இருக்கிற அந்த அன்பு, அந்த ஃபீலியா அன்பு என்று கூறப்படும் அந்த வார்த்தை. மூன்றாவது அன்பு அகாப்பே. அகாப்பே சிறந்த ஒரு அன்பு. அதாவது கடவுள் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு. கடவுள் நம்மளை தேடி வருவார் பார்த்தீங்களா, நம்மளும் கடவுளை தேடி போறோம் பார்த்தீங்களா, அந்த அகாப்பே அன்பு. ஆனால் அதையும் தாண்டி ஒரு 4வது ஒரு வார்த்தை இருக்குது. 4வது ஒரு வார்த்தை. இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்றால், இந்த அன்பு சிறந்த, அதாவது நம்மையை பற்றி நம்ம நினைக்கக்கூடாது, மற்றவர்களை பற்றி நம்ம நினைக்கிறோம். sacrificial love, அதாவது பலியான அன்பு. மற்றவர்களை நாம் நினைத்து, அவர்களுடைய விருப்பங்களை நினைத்து, அவர்களுடைய எண்ணத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து, அப்படிப்பட்ட ஒரு அன்பு. அந்த அன்பு தான் காரிஸ் என்று கூறப்படும் வார்த்தை. காரிஸ், அதாவது ஆங்கிலத்தில் நம்ம மொழிபெயர்ப்பும் செய்தோம் என்றால் சேரிட்டி, நல்ல செயல்கள், நல்ல பண்புகள் என்று நாம் கூறலாம். சேரிட்டி. தவக்காலத்தில் இந்த வார்த்தை நாம் நிறைய பயன்படுத்துவோம், நல்ல செயல்கள். அன்பார்ந்த இறை மக்களே, அன்பை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் ஒரு நாள் கூட பத்தாது. ஆனால் இருந்த போதிலும் முதல் வாசகத்தில் புனித பவுலும் பர்னபஸும் அவர்கள் ஒரு சாட்சி பகரும் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அந்த வாசகத்தில் நாம் செவி மடுத்தோம், தெளிவாக கூறியிருக்கிறது. அதாவது கடவுளுடைய அரசருக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால், கடவுளோடு நாம் இணைந்து இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்போடு நாம் வாழ வேண்டும். அன்பை நம்முடைய வார்த்தை வழியாக, செயல் வழியாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். நம்மை பார்க்கும்போது
அன்பு என்று உணர வேண்டும். நாமும் மற்றவர்களுக்கு அன்பை மற்றும் தான் கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் நம்முடைய பணி வாழ்க்கையில் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். நம்மளுடைய பணி வாழ்க்கையில் நாம் எந்த பணியை செய்தாலும் அன்போடு பணி செய்ய வேண்டும். இது கோயிலில் இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, நம்ம அன்போடு பணி செய்ய வேண்டும். நம்மளுடைய பயன்படுத்துகிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பார்ந்தவர்களே, நம்ம கோயிலுக்கு வரலாம், வாசகத்தை படிக்கலாம், ஜெபம் செய்யலாம். ஆனால் நம்மளுடைய உண்மையான முகம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த உண்மையான முகத்தை. கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நற்செய்தியில் நம்ம பார்த்தோம், கடவுள் நமக்கு கூறியிருக்கிறார், ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், இறுதியில், அதாவது நீங்கள் ஒருவர் மற்றவர்களுக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நம்ம மற்றவங்களுக்கு அந்த அன்பு செலுத்தும் போது அவர் தெரிந்து கொள்வார், யாரு? ஆண்டவர், நாம் அவருடைய சீடர் என்று. அன்பார்ந்தவர்களே, அன்பை நாம் வெளிப்படுத்தும் போது நம்மளுடைய வார்த்தை வழியாக இருக்கலாம், செயல் வழியாக இருக்கலாம், ஏன் நம்மளுடைய அனைத்து நடவடிக்கை அன்பை வெளிப்படுத்தும் போது மற்றவர்களுக்காக நம்ம செய்ய இருக்கக்கூடாது. ஏனென்றால் நான் கடவுளுடைய சீடர். ஒவ்வொரு தடவை நாம் எதை செய்தாலும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், நான் ஆண்டவருடைய சீடர், நான் ஆண்டவருடைய சீடர். அதை நம்முடைய நினைவில் நாம் வைத்து கொள்ளும் என்றால் நாம் ஒவ்வொரு தடவை என்ன செய்வோம்? அன்போடு நடந்து கொள்வோம். அன்போடு நடந்து கொள்வோம். பாருங்க, முதல் வாசகத்தில் மறுபடியும் நம்ம போவோமே, அவர்கள் பல பிரச்சனைகளை ஆதி காலத்தில் திருச்சபை ஆரம்பிக்கும் போது சந்தித்தார்கள். புனித பவுல், புனித பார்னபாஸ், பல பிரச்சனைகள். இன்றைக்கும் அதே பிரச்சனை நமக்கு இருக்குது இல்லையா? நமக்கும் இன்றைக்கு அதே பிரச்சனை. இன்றைக்கு பூசைக்கு முன்னாடி ஒரு நபரோட பேசி கொண்டு இருந்தேன். பாருங்கள், நம்மளுடைய பணி வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். பணி வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். சிலருக்கு நம்மை பிடிக்கும், வேற சிலருக்கு நம்மை பிடிக்காது. இருந்த போதிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பணி வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து பணி செய்ய வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்பார்ந்தவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் நம்மளை பிடிக்கும் என்று நாம் நினைக்க முடியாது, நினைக்கவும் கூடாது. ஏன்னா சிலருக்கு நமக்கு பிடிக்கும், சிலருக்கு நம்மை பிடிக்காது. ஆனால் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், அதாவது ஆண்டவர் வாசகத்தில் கூறியிருக்கிறார், அதாவது நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் நாம் அன்பை செலுத்தும் போது. அன்பை செலுத்தும் போது. ஸோ வாருங்கள், நாம் ஜெபிப்போம். பணி செய்கிறவங்க, பணி செய்யாதவங்க, அன்பையே நாம் வெளிப்படுத்துவோம், அன்பையே நாம் பேசுவோம். நம்மளுடைய அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நம்மளுடைய நடவடிக்கை அதோடு ரொம்ப முக்கியம். யோசித்து அன்போடு வாழ்வோம். எழுந்து நிற்போம். ஒரே கடவுளை விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவையாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதன் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக புனித விழாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறியப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்.
விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று புதிய கட்டளை கொடுத்த ஆண்டவர் தொடர்ந்து நம்மளை வழி நடத்தி நம்முடைய அனைத்து ஜெபங்களை கேட்டு நமக்கு ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையுடன் வாருங்கள், நம்முடைய ஜெபத்தை அவரிடம் சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே, எம் இறைவா, திரு அவையில் திருத்தந்தை தொடங்கி பொதுநிலையினர் வரை திரு அவைக்காக உழைக்கின்றவர்கள் அனைவரையும் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். அவர்களின் ஆன்மீக கருத்துகள் ஈடேற்றம் அடைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவனே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரும் உமது அழைப்பின் மேன்மையை உணர்ந்து தங்களின் வாழ்வில் உமது குரலை கேட்டு உமக்காக சாட்சிகளாக நேரிய வாழ்க்கை நடத்திட உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டும் இறைவனே, எம் நாட்டு தலைவர்களை நல்வழிப்படுத்தி மக்களின் நலன்களை பேணவும் மக்கள் அனைவரும் ஒரே சமூகமாக சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டிய வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் பாதைக்கு ஒளியாகவும் வழியாகவும் அமைந்த எம் இறைவா, உம் நீதியின் ஒளி ஏழை எளியோர், தனிமையில் தவிப்போர், ஆதரவற்றோர் ஆகிய அனைவருக்கும் உம் ஒளியின் நிழலில் இலைப்பாறுதல் அடைந்திட உம் அன்பின் ஒளியில் உலகம் தலை தோங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை அரவணைக்கும் எம் இறைவா, இளையோர்கள் தாங்கள் விரும்பிய வாழ்வை தங்கள் விருப்பம் போல் வாழாமல் கிறிஸ்து இயேசுவை அடிக்கல்லாகவும் அவரின் வாழ்வை மூளைக்கல்லாகவும் கொண்டு புதிய சிந்தனைகளோடும் புதிய ஆற்றவோடும் பணிவாழ்வே தங்களின் வாழ்வின் நிலையான வாழ்வு என்பதை உணர்ந்து வாழ்ந்திட தூய ஆவியின் வழி நடத்துதலில் வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்புமிக்க இறைவா, மக்களாக இருக்கிற நாம் தொடர்ந்து உம்மை செவிமடுத்து இந்த புதிய கட்டளையை தொடர்ந்து விசுவாசமாக இருந்து பிரமாணிக்கமாக இருந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் சரி பணி வாழ்க்கையும் சரி அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். இவை அனைத்தையும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகிறோம். போற்றிடுவே
தெய்வமே நல்லவர், அரும்பெரும் செயல் புரிந்தார். அவருக்கு அஞ்சும் எளியவன் நெஞ்சம் இரக்கத்தை ஊட்டுகிறார். இதயத்தை செருக்குன்றம் கல்மனதோரை விரட்டியை அழித்திடுவார். அரியணை மீது அமர்ந்திடுவோரை அகற்றிட செய்திடுவார். இதயத்தை செருக்குன்றம் கல்மனதோரை விரட்டியை அழித்திடுவார். அரியணை மீது அமர்ந்திடுவோரை அகற்றிட செய்திடுவார். என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றிடுதே, என் மீட்பரம் கடவுளையே நினைந்து மகிழ்கின்றதே. தாழ்நிலை நின்றவர் உயர்வினை அடைவர், பசிதோ நலம் பெறுவார். செல்வத்தும் செல்வம் செழித்திடுமே வெறுமையை கண்டிடுவார். இறைவனின் வாக்கு அழிவது இல்லை, சத்தியம் அதுதானே. அடியவர் மீது இறைவனின் இரக்கம் நித்தியம் நிலைதானே. இறைவனின் வாக்கு அழிவது இல்லை, சத்தியம் இதுதானே. அடியவர் மீது இறைவனின் இரக்கம் நித்தியம் நிலைதானே. என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றிடுதே, என் மீட்பரம் கடவுளையே நினைந்து மகிழ்கின்றதே. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இதையே இறையேற்றிடுவாய் உணவாயனை மாற்றிடுவாய். இதையே இறையேற்றிடுவாய் உணதாயனை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்கு உரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையறாது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்று சொல்வதாவது: உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். மரித்தார் கிறிஸ்து அல்லேலூயா, உயிர்த்தார் கிறிஸ்து அல்லேலூயா, வருவார் கிறிஸ்து அல்லேலூயா, நடுத்தீர்க்க மீண்டும் வருவார், நடுத்தீர்க்க மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவாவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜூலியன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவாவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ள ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேத்தும் வரும் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. வாருங்கள், கடவுள் நமக்காக கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவை நம்பிக்கையின் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வாருங்கள், ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவா, இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும் இறைவா, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவா, இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும் இறைவா, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவா, இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவா, இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உயிரான உணவின் வடிவில் இயேசு வருகிறார், நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உயிரான உணவின் வடிவில் இயேசு வருகிறார், நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உண்ணும் உணவு நம்மில் இணைந்து ஒன்றாகும்போது, உண்ணும் உணவு நம்மில் இணைந்து ஒன்றாகும்போது, உள்ளமேற்கும் நம் வாழ்வு இயேசுவாகவே. உயிரான உணவின் வடிவில் இயேசு வருகிறார், நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். நீதி தேடும் நெஞ்சம் வாழ இயேசு துடிக்கிறார், அநீதி பொரியும் நெஞ்சம் செல்ல இயேசு மறுக்கிறார். நீதி தேடும் நெஞ்சம் வாழ இயேசு துடிக்கிறார், அநீதி பொரியும் நெஞ்சம் செல்ல இயேசு மறுக்கிறார். ஒருவர் ஒருவர் புரிந்து வாழும் கூட்டு வாழ்விலே, ஒருவர் ஒருவர் புரிந்து வாழும் கூட்டு வாழ்விலே, ஒன்று நின்று உறவை வளர்த்தும் மகிழ்வு காண்கிறார். உயிரான உணவின் வடிவில் இயேசு வருகிறார், நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உழைத்து காய்ந்த கரத்தில் தவள இயேசு சிரிக்கிறார், உழைக்காதொன்பர் அருகில் வரவே இயேசு அழுகிறார். உழைத்து காய்ந்த கரத்தில் தவள இயேசு சிரிக்கிறார், உழைக்காதொன்பர் அருகில் வரவே இயேசு அழுகிறார். இறமை கனவை ஏகத்தில் மலர்ந்தும் மாந்தர் மனதிலே, இறமை கனவை ஏகத்தில் மலர்ந்தும் மாந்தர் மனதிலே, இரவு உணவை தன்னை இணைத்து உறுதி கொடுக்கிறார். உயிரான உணவின் வடிவில் இயேசு வருகிறார், நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உயிரான உணவின் வடிவில் இயேசு வருகிறார், நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உண்ணும் உணவு நம்மில் இணைந்து ஒன்றாகும்போது, உண்ணும் உணவு நம்மில் இணைந்து ஒன்றாகும்போது, உள்ளமேற்கும் நம் வாழ்வு இயேசுவாகவே. உயிரான உணவின் வடிவில் இயேசு வருகிறார், நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். சற்று நேரம் அமருங்கள். அன்பார்ந்த இறை மக்களே, கவனத்துக்கு கொள்ளுங்கள். அதாவது இந்த வாரத்திலிருந்து, அதாவது வர திங்கக்கிழமையிலிருந்து நம்மளுடைய அலுவலகம் திங்கக்கிழமை இனிமேல் திறந்திருக்காது. திங்கக்கிழமை ஒவ்வொரு திங்கக்கிழமை நம்மளுடைய அலுவலகம் ஆஃப் டே. இன்றைக்கு பப்ளிக் ஹாலிடே, பொது விடுமுறை. அதனால நாளைக்கும் ஆஃபீஸ் கண்டிப்பாக இருக்காது. புது நேரங்கள் இல்லை. அந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 9லிருந்து 5 மணி வரைக்கும் அலுவலகம் திறந்திருக்கும். சனிக்கிழமை 9லிருந்து 1 மணி வரைக்கும் மதியம் நேரம் இருக்காது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 8 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு பொது விடுமுறையினால இன்றைக்கு திறந்தில்லை. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல விருப்பப்படுகிறேன். ஏனென்றால் இந்த முடிந்து போன நம்மளுடைய திருவிழா இன்றைக்கு ஒரு நிறைவுக்கு வருகிறது. அனைத்து தமிழ் குழு சேர்ந்த அனைத்து குழுக்கள், தமிழ் குழுவை சேர்ந்த அனைத்து குழுக்கள் எல்லாமே சிறப்பாக செய்தீர்கள். திருவழிபாட்டு குழு புனிதா வெரி குட். கோயர் சிறப்பாக செய்தீர்கள். வாசகம் படிக்கிறவங்க சிறப்பாக செய்தாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டாலிட்டி சிறப்பாக செய்தாங்க. நற்கருணை பணியாளர் நிறைய பேர் அவங்க நேரத்தை ஒதுக்கி இந்த திருவிழாக்கு நிறைய ஒழிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் நல்லா வேலை பார்த்துருக்குறாங்க. அவங்கள மறைமுகமாக வேலை செய்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு பெரிய கைத்தட்டை கொடுப்போமே. இன்றைக்கு கூட அந்த ஃபட்டிமா ஜெப அறை இன்றைக்கு கூட திறந்திருக்குது. ஃபட்டிமா ஜெப அறை. ஸோ தயவு செய்து உங்களுக்கு நேரம் கிடைத்தா பூசைக்கு பிறகு போயிட்டு சற்று நேரம் அமைதியாக, தயவு செய்து பேச வேண்டாம். நம்ம நிறையா பேசுகிறோம் இல்லையா, வெளியே போய் பேசுவோம். ஜெப அறையில் கடவுள் என்ன சொல்கிறார், ஃபட்டிமா மாதா நமக்கு என்ன சொல்கிறாங்க என்று நம்ம அமைதியாக கேட்போமே, செவி மடுப்போமே. ஸோ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பங்கு திருவிழா வாழ்த்துக்கள். உங்களுடைய ஒத்துழைப்புக்கு, உங்களுடைய பங்கெடுப்புக்கு, உங்களோட பொறுமைக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். எழுந்து நிற்போம் ஆண்டவரோட ஆசீர்வாதத்திற்காக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கோலாளும் போர் மத்தியிலே கோவில் கொண்டு வீற்றிருக்கும் எங்களின் தாயே, அன்பின் தாயே பாத்திமா. கோலாளும் போர் மத்தியிலே கோவில் கொண்டு வீற்றிருக்கும் எங்களின் தாயே, அன்பின் தாயே பாத்திமா. நீ காட்சி தந்த பொன்னாடை காலம் முழுதும் பாடிடுவோம், உந்தன் பெருமை உலகம் அறிய போற்றிடுவோம். கோலாளும் போர் மத்தியிலே கோவில் கொண்டு வீற்றிருக்கும் எங்களின் தாயே, அன்பின் தாயே பாத்திமா. ஞானம் நிறைந்த தாய்மரியே, நல்லாலோசனை மாதா,
தேடச் சொன்னாய், பரமனின் அன்பை தேடச் சொன்னாய், ஜெபமாலை தந்தாய், தினம் ஜெபிக்க எமக்கு கற்றுத் தந்தார். கோலாளம் போர் மத்தியிலே கோவில் கொண்டு வீற்றிருக்கும் எங்களின் தாயே, அன்பின் தாயே பாத்திமா. இரட்சகருடைய மாதாவே, திருச்சபை போற்றும் தாயாரே, இரட்சகருடைய மாதாவே, திருச்சபை போற்றும் தாயாரே, மலேசிய நாட்டை காத்தருளும், மக்களின் துன்பம் தீர்த்தருளும், இறைவனை மன்றாடும், நித்திய வாழ்வை அடைய வழி காட்டும். கோலாளம் போர் மத்தியிலே கோவில் கொண்டு வீற்றிருக்கும் எங்களின் தாயே, அன்பின் தாயே பாத்திமா. கோலாளம் போர் மத்தியிலே கோவில் கொண்டு வீற்றிருக்கும் எங்களின் தாயே, அன்பின் தாயே பாத்திமா. நீ காட்சி தந்த பொன்னாடை காலம் முழுதும் பாடிடுவோம், உந்தன் பெருமை உலகம் அறிய போற்றிடுவோம். கோலாளம் போர் மத்தியிலே கோவில் கொண்டு வீற்றிருக்கும் எங்களின் தாயே, அன்பின் தாயே பாத்திமா. எங்களின் தாயே, அன்பின் தாயே பாத்திமா.